அப்படின்னா அவங்களுடைய வழியை பின்பற்றுவதுதான். இவரை நம் தலைவராக நான் ஏற்றுக்கொண்டேன், தூதராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா அவர்கள் காட்டிய வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். இந்த நபி எதை தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். இந்த நபி சொன்னதெல்லாம் கேளுங்க. இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னை நேசித்தால், நீங்க அல்லாஹ்வை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்க சொல்லுங்க. ஒரு இஸ்லாமியராக நாம் செய்கிற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு திருமணம் செய்ய வேண்டுமா, திருமணத்துக்கு வழிமுறை இருக்கு. வியாபாரம் செய்ய வேண்டுமா, அதுக்கு வழிமுறை இருக்கு. ஒரு கடன் கொடுக்கணுமா, அதுக்கு வழிமுறை இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறதா, அந்த குழந்தையை எப்படி எல்லாம் வளர்க்க வேண்டும், அதற்கு வழிமுறை இருக்கு. இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு நேசம் என்பது அவசியம். அல்லாஹ் குர்ஆன் திருமறையிலே அந்த அவருடைய உயிரை விட மேலானவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் நமக்கு யாரு? நம்ம அத்தாவை விட, நம்ம அம்மாவை விட. இன்னொரு அறிவிப்பை வருகிறது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். அனைவரையும் விட என்னை ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் அவர் ஈமான் கொள்ளவே இல்லை என்று சொன்னார். சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. கிதாபுல் ஈமான் என்கிற பாடத்திலே இமாம் புகாரி இந்த செய்தியை பதிவு செய்கிறார். உங்க அத்தாவை விட, உங்க அம்மாவை விட, உங்களுடைய மனைவியை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதரை அவரை மதிக்கிறோங்கிற பேர்ல அவருக்கே மாறு செய்யறது பாத்தீங்களா, அது பெரிய வழிகேடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் அவர்கள் இதே நிலையை சந்தித்திருக்கிறார்கள். அவங்க நபியை நியமிக்கப்படுவாங்க, அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுவாங்க. குறிப்பிட்ட காலம் சென்ற பிறகு அந்த தூதரை மதிக்கிறோங்கிற பேர்ல அவரே கருவாக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஈசா நபியை எடுத்துக்கங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு இறை தூதர். அவர் ஒரு அதிசயமான முறையிலே பிறந்தார். தந்தை கிடையாது, தாய் மட்டும் உண்டு. ஒரு அற்புதமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைத்தார். பிறந்த உடனேயே அவர் பேசினார். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் பார்த்து நாம் வியந்து போவதுண்டு. ஒரு வார்த்தையை இறைவன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். பெண்களிலே என்ன தெரியுமா வார்த்தை? விட்டார். அப்ப என்ன தியாகம் பண்ணாங்கன்னா, பெரிய தியாகம் பண்ணாங்க. முதலிலே இந்த தியாகத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது நல்லா செலக்ட் பண்ணிட்டா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை. அவன் ஒரு வேலை இருக்கு, ஒரு பிள்ளை பிறப்பாரு, ஆனா கணவன் கிடையாது, எந்த ஆண் முறை தீண்ட மாட்டார், அதிசயமான ஒரு குழந்தை பிறக்கும். அவர் வந்து பிரச்சாரம் தான் பண்ணுவாருன்னு சொன்னா முதல்ல ஒரு பெண்ணை இதுக்கு ஒத்துக்குவாங்களா? ஈமான் கொண்ட பெண்ணாக இருக்கலாம், இதயத்திலே பிடிப்புள்ள பெண்ணாக இருக்கலாம், ஒரு வத்து கூட தொழுகை இல்லாத பெண்ணாக இருக்கலாம், தினசரி குர்ஆனை ஓதுகிற பெண்ணாக இருக்கலாம். இதற்கு ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. பொதுவா மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் பண்ணிட்டியே, உன்னுடைய தந்தை யார் தெரியுமா, உன்னுடைய தாய் யார் தெரியுமா அப்படிலாம் பழிச்சு பேசுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த பதிலையும் வாய் திறந்து பேசவில்லை. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு பதில் சொன்னால திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு அஷாரத் இலைஹி, அந்த குழந்தையின் சொந்தத்தை தந்திருக்கிறாங்க. பிறந்த உடனே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். தன் சமுதாய மக்கள் மத்தியிலே பேசுறாங்க ஈசா நபி. அவங்க பேசுற முதல் வார்த்தையை கவனிச்சீங்களா? என்ன வார்த்தை? இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை. எந்த தூதர் பிறந்தவுடன் தன் சமூக மக்களிடத்திலே வந்து நான் எனக்கு கடவுளுடைய அவசரம் தான் இல்ல, நான் அல்லாஹ்வின் அடிமை என்று சொன்னாரோ அந்த அடிமையையே கடவுளாக்கிட்டாங்க இல்லையா? அந்த சமுதாய மக்கள் கடவுளுக்கு பிள்ளை இருக்காங்க, தேவகுமாரன் சொல்லிட்டாங்க, மூணு கடவுள் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்படி நம்ம கடவுளிகள் வந்து அதுசா இல்லையா? அப்ப கடந்த காலங்களில் நம்ம பார்க்கிறோம், ஒரு நபி ஒரு மார்க்கத்தை சொல்லும் போது அவர் போட்டு கொடுத்த
காப்பாத்திக்க நரகத்துக்கு போயிடாதீங்கன்னு சொன்னார். லானல்லாஹு யூதவன் நஸாரா, யூதர்களையும் நஸ்ரானிகளையும் இறைவன் சபிப்பானாக, தன்னுடைய அருளிலிருந்து அப்புறப்படுத்துவானாக. ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய நபிமார்கள்